வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அமேசான் எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் இஎஃப்எஸ். அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் என்எஃப்எஸ் மாதிரியே என்எஃப்எஸ் 4.0 அந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு ஆக்சஸ், ஸ்டாண்டர்டு கிளாசிக் அண்ட் அதுக்கப்புறம் ஐஏஎஃப் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 2 மெத்தட் இதில் இருக்குது. இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வான்ஸாக மல்டிபிள் அவைலபிள் ஜோனில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துருக்கேன். இன்னும் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா ஜஸ்ட்டு கூகுள் பண்ணுங்கள். ஏகப்பட்ட டாக்குமெண்ட் அவங்களே கொடுக்குறாங்க அமேசானே. இது பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி. இது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 5 பெனிஃபிட் இருக்குது. ஸ்கேலபிலிட்டி நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், நல்ல ஃபுல்லாக மேனேஜபிளாக இருக்கும், காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஒர்க் டயக்ராம் கொடுத்துருக்க மாதிரி ஒரு சிம்பிளாக. இது ஒரு விபிசி. அதில் மல்டிபிள் அவைலபிள் ஜோன் இருக்குது, ஏபிசின்னு இருக்குது. இது மொத்தமாக காமனாக இந்த என்எஃப்எஸ் இந்த இஎஃப்எஸ் ஃபைல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் காமனாக ஷேர் பண்ணும். ஓகேங்களா. இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஐடி தமிழன் AWS கன்சோலில் லாகின் பண்ணியிருக்கேன். அதில் சர்வீஸில் போய்ட்டு இஎஃப்எஸ்னு டைப் பண்ணுங்கள். இஎஃப்எஸ் டைப் பண்ணிங்கன்னா வந்துச்சு பாருங்கள். ஸோ அந்த சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸ்கேலபிள், ஃபுல்லி மேனேஜ்டு, என்எஃப்எஸ் என்எஃப்எஸோட மெத்தட் இது. அதை புதுசாக க்ரியேட் பண்ணால் அதில் இது நான் டிஃபால்ட்டு விபிசியை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதாவது பர்டிகுலர் விபிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 அவைலபிள் ஜோன் இருக்குது. இதில் இந்த 4லையும் நம்ம இந்த ஃபைலில் என்எஃப்எஸ் மவுண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு செக்யூரிட்டி இருக்குது. நம்ம நம்ம ஓனாக கஸ்டமான ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணணும் இந்த இஎஃப்எஸ்க்கு அவசரம். அதை முதல்ல ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுவோம். இது நிறைய செக்யூரிட்டி குரூப் இருக்குது. அது நமக்கு வேணும், புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்காகவே செப்பரேட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா ஐடி தமிழன் EFS SG அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி குரூப் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் அதே தான், டிஃபால்ட் விபிசியை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்டு தான். இப்போ இன்பவுண்ட் ரூல் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நான் ஜஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப் மட்டும் க்ரியேட் பண்ணி இன்பவுண்ட் ரூல் எதுவும் இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ மறுபடியும் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது இன்பவுண்ட் ரூல் எதுவும் கொடுக்காம அதே நேம்லேயே க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு க்ரியேட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. நேம் நம்ம டேக் நேம் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அதே நேம் கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் போயிட்டு இன்பவுண்ட் அவுட்பவுண்டில் எதுவும் இல்லை. அவுட்பவுண்ட் ஆல் டிராஃபிக் எல்லாம் இருக்குது. மறுபடியும் இஎஃப்எஸில் போயிட்டு க்ரியேட் ஃபைல் சிஸ்டம் டிஃபால்ட் விபிசி தான். இங்கே 4 அவைலபிள் ஜோனும் உங்களுக்கு இருக்குது. டிஃபால்ட்டாக ஐபி செட் ஆகும். இங்கே டிஃபால்ட்டாக இருக்க செக்யூரிட்டி குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம க்ரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப்பை இங்கே ஆட் பண்ணுறேன். நம்ம எந்த செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணோம், ஐடி தமிழன் EFS SGன்றதுல அதுதான் க்ரியேட் பண்ணோம். அது 4 அவைலபிள் ஜோன்லேயும் அந்த செக்யூரிட்டி குரூப்பை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த இடத்துல நான் ஐடி தமிழன் EFS அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 92% வரையிலும் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது லைஃப் சைக்கிள் பாலிசின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம எப்படி இன்ஃப்ரீக்வென்சி ஆக்சஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது இப்போ எவ்வளோ 7 நாளைக்கு உள்ள அது ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா இன்ஃப்ரீக்வென்சி ரிமூவ் பண்ணிடு. 90 டேஸ்க்குள்ள ஆக்சஸ் பண்ணாலும் இன்ஃப்ரீக்வென்சி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த்ரூ புட் மோடுன்னு சொல்லி இருக்குது. நான் டிஃபால்ட்டாக இந்த மோடை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த மோடு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் இல்லை. அதே போல் ஜென்ரல் பர்பஸை யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஐஎஃப் பண்ணால் ஐஎஃப் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் என்கிரிப்ஷன் டேட்டா என்கிரிப்ஷனாக வேணும் அப்படின்னா இங்கே என்கிரிப்ஷன் மெத்தட் மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 2 மெத்தட் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் சார்ஜபிள். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு நேம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டிசேபிள் ரூட் அக்சஸ்லாம் வேணுமா, இதில் அதே போல் இந்த எந்த இடத்துல மவுண்ட் பண்ணணும், யூசர் ஐடி அதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் கொடுக்கல. அதே போல் ஜேசன் ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னாலும்
க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக விட்டு நெக்ஸ்ட்டே கொடுத்துட்றேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணிட்டு கிரியேட் என்எஃப்எஸ். கிரியேட் என்எஃப்எஸ் கொடுத்தாச்சு. இது வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் இருக்கு பாருங்க. இது கிரியேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 EC2 இன்ஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் வந்து 2 EC2 இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணணும். இது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் 2 இன்ஸ்டன்ட் வந்து லான்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டு T2 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் EPC. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2Aல ஒரு இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருங்க. எங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து EFS SPR1A ஓகே 1Aன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப்பும் அதே நேம்லேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்து அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ இன்ஸ்டன்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ்லேயே செக் பண்ணி பாருங்கள். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ரியல் டைமுக்கு யூஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து செகண்ட் இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் அதே மெத்தட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் EPC 2Bயில் ஒரு இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது அது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது 2A இந்த 2B உங்களுக்கு மவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கோசரம். இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் ஏன் இப்படி வந்து செக் பண்ணல, இதெல்லாம் எதுக்காக இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ்லேயே செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் டெஸ்டிங் பர்பஸ்க்கோசரம் இப்படி கொடுக்குறேன். ஆனால் ப்ரொடக்ஷனில் இப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ 2 இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணியாச்சு. ஒரு இன்ஸ்டன்ட் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. 2ஆவது இன்ஸ்டன்ட் லான்ச் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அவைலபிள் ஆகிடுச்சா. ஓகே, இப்போ வந்து 4 ஜோன்லேயும் வந்து EFS வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன் SRV1 சர்வர் வந்து புட்டி வழியாக லாகின் பண்ணோம். ஓகே, இப்போ கொடுத்துட்டு EC2 யூசர் நேமு அடுத்து இன்னொரு இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் சர்வர் 1 வந்து லாகின் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து சர்வர் 2 ரெடி ஆயிடுச்சு. அதோட IP எடுத்துக்கு புட்டி வழியாக லாகின் பண்ணிக்கலாம். அதையும் EC2 யூசர். ஓகே, 2 சர்வரும் லாகின் ஆகிடுச்சு. 2 நான் ரூட் யூஸராக லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான் லினக்ஸ்னால இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே போல் ரெட் ஹாட் அப்படின்னு இந்த பேக்கேஜ், ஒவ்வொன்றும் இந்த பேக்கேஜ். நம்ம அமேசான் லினக்ஸ்னால அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த டிரைவர் இது வந்து டிஃபால்ட்டாக டிரைவர் அவனே கொடுக்குறது. கொடுத்தா தான் EFS ஒர்க் ஆகும். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து இந்த சர்வருக்கு அதே மெத்தட் தான். ஓகே, இப்போ 2 சர்வர்லேயும் வந்து அந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். EFSன்னு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கணும். நான் டெமோ பர்பஸ்க்காக இதே நேமே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த வந்து இந்த EFS வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இந்த EFS வந்து EFS ஃபோல்டருக்குள்ளே வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தா என்ன நடக்குது, ஏன்னா மவுண்ட் ஆகாது. என்ன ரீசன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து இன்னும் அலோவ் பண்ணல. ஸோ முதல்ல அதை போய் அலோவ் பண்ணால் தான் மவுண்ட் ஆகும். இப்போ இங்கே போயிட்டு செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இந்த செக்யூரிட்டி இன்பவுண்டில் வந்து என்ன கொடுக்கணும்னா NFS செலக்ட் பண்ணிவிட்டு NFS செலக்ட் பண்ணிவிட்டு NFS அதை வந்து அந்த எந்த செக்யூரிட்டிக்கு நம்ம எனேபிள் பண்ணுறோமோ அந்த செக்யூரிட்டிக்கு பர்டிகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் கொடுத்துருக்கோம். அந்த செக்யூரிட்டி நேம் பார்த்தீங்கன்னா IT தமிழன் EFS SRV1. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து கொடுத்துடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம 2 இன்ஸ்டன்ட் லாக் பண்ணியிருக்கோம்னா இன்னொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் கொடுக்கணும். NFS இங்கே பார்த்தீங்கன்னா IT தமிழன் EFS SRV2B. ஆமாம், 2 இன்ஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். SRV1 SRV
வீக் 2 2 இதுக்கும் 1A 1B 2 இதுக்கும் கொடுத்தாச்சு, அலோவ் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து அதே கமாண்டை யூஸ் பண்ணி இப்போ மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மவுண்ட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்க மவுண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, இப்போ DF5 கொடுத்து பார்த்துங்க, இங்கே பாருங்க மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம எந்த EFS ஃபோல்டர் வந்து இந்த இந்த EFS வந்து மவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்வர்லேயும் கொடுக்கலாம், இந்த சர்வர்லேயும் பாருங்கள் மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து டோட்டல் சைஸு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சைஸ் இது யூஸ்டு சைஸு. இப்போ யூஸ்டு சைஸ் வந்து 0ல் இருக்குது. அவைலபிள் சைஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதுக்குள்ளே வந்து ஒரு 2 ஃபைல் டச் பண்ணுறேன். இதில் ஸோன் பியில் இருக்கிறது 2Bயில் இருக்கிறதுல வந்து EFSக்குள்ளே லாகின் பண்ணி மவுண்ட் பண்ணதில் வந்து ஒரு 2 ஃபைல் டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து டச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணாமல் ஃபோல்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைலு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம எதுவும் பண்ணலை, இதில் வந்து ஜஸ்ட்டு LS போடுறேன் பாருங்கள். EFSக்குள்ளே இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சுங்களா? இதுதான் இதோட ஒரு மேஜிக். நம்ம வந்து மவுண்ட் பண்ணிட்டோம்னா எங்கே யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் வந்து ரிப்ளிகேட் ஆகும், எந்த ரீஜனில் இருந்தாலும். ஸோ இதுதான் வந்து இந்த EFSோட ஒரு ப்ளஸ்ஸும் கூட. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னாலஜி. AWSல இது வந்து லினக்ஸில் வந்து இந்த மாதிரி EFS வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த சர்வீஸ் வந்து அவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 டிஃப்ரெண்ட் ரீஜியனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.